ராஜ பரம்பரையை சேர்ந்தவன்லாம் இந்தியன் கேப்டனா? ஆமாங்க. இவர் பேரு தான் புசபதி விஜய ஆனந்த கஜபதி ராஜு. எவ்வளோ பெரிய பேரு. ஆனா மகாராஜ்குமார் ஆஃப் விஜயநகரம்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் மட்டும் இவரை விஜின்னு கூடுவாங்களாம். இவர் மறக்கப்பட்ட கேப்டன் இல்லைங்க, மறக்கப்பட வேண்டிய கேப்டன். ஏன்னு சொல்றேன். இவர் 1936ல் இங்கிலாந்து டூர் போன இந்தியன் டீமோட கேப்டனா அறிவிக்கப்படுறாரு. ஆனா கஷ்டப்பட்ட ஆடியெல்லாம் முன்னுக்கு வரலங்க. தன்னோட காசை யூஸ் பண்ணி பல பேரை விலைக்கு வாங்கி நிறைய ஃப்ராடு வேலை பார்த்து தான் கேப்டன் ஆயிருக்காரு. அந்த டீம்ல லாலா அமர்நாத், விஜய் மர்ச்சன்ட், சி.கே. நாயுடு, முஷ்டாக் அலின்னு பல நல்ல கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருந்திருக்காங்க. ஆனா இவரை கேப்டனா போட்டதுனால டீம் உள்ளேயே ஒரு பிளவு வந்துச்சு. பாதி பேர் இவருக்கு எதிராகவும் பாதி பேர் இவருக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. இதனால நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. இந்தியாவோட முதல் டெஸ்ட் செஞ்சுரி அடிச்ச அமர்நாத்துக்கும் நம்ம மகாராஜாக்கும் முட்டிக்கிச்சு. ஒரு மேட்ச்ல ஃபீல்டிங் சேஞ்சஸ் சொல்றாருன்னு கிரவுண்டை விட்டே வெளியே அனுப்பிச்சிட்டாராம். இதெல்லாம் தாண்டி ஒரு மேட்ச்ல அமர்நாத்தை பேட கட்ட சொல்லிட்டு வேணும்னே அவரை கடைசி வரைக்கும் பேட்டிங் ஆடவே விடலையாம். அது மட்டும் இல்லாம அவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அமர்நாத்தை திருப்பி இந்தியாவுக்கே போக வச்சிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு. இவர் மகாராஜாங்கிறதுனால மக்களுக்கு நிறைய நல்லதும் செஞ்சிருக்காராம். ஆனா கிரிக்கெட்காக இவர் ஒரு நல்லதும் செய்யல. ஆனாலும் பாருங்க, 1958ல் இவருக்கு பத்மபூஷன் அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அந்த டைம்ல போற வர எல்லாருக்குமே கொடுத்துருப்பாங்களோ என்னமோ போடா. இந்த சீரீஸ்ல இப்போ நம்ம பார்த்தது நம்ம இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் டீமோட 2வது கேப்டன். அடுத்து நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சில்லி பாயிண்ட் அஃபிஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.